Hello students, example 1.18 பார்க்கலாம். If the function f from R to R is defined by f of x is equal to 3 functions கொடுத்துருக்காங்க. இன்டர்வல் வச்சு இந்த ஃபங்க்ஷன்ஸ் எடுக்கணும். 4 சப்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒன்றா ஃபைன் பண்ண போகிறோம். இந்த சம் வந்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். ஆஃப் எக்ஸ்ன்ற ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் என்ன அர்த்தம்னா 2x + 7 எப்போ அந்த ஃபங்க்ஷனை எடுக்கணும் அப்படின்னா less than -2 இருந்துச்சுன்னா இந்த ஃபங்க்ஷன் எடுக்கணும். அதே மாதிரி x² -2ன்ற ஃபங்க்ஷன் எப்போ எடுக்கணும்னா -2 less than or equal to less than 3 இந்த இன்டர்வல்ஸ்குள்ளே இருந்தால் இந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கணும். அதே மாதிரி 3x - 2 எப்போ எடுக்கணும் x greater than or equal to 3 அப்படின்றது இருக்கும்போது இந்த ஃபங்க்ஷன் எடுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு f of 4ன்னு இருக்குது. அந்த 4ன்ற ஃபங்க்ஷன் x வந்து 4 இருக்கணும். 4 இது எதுக்குள்ள எங்கே வரும் 3 4 5 6 அப்போ இந்த இன்டர்வல் வச்சு தான் நம்ம இந்த சம்மு போட போகிறோம். அப்போ f of x is equal to 3x - 2 எக்ஸுக்கு பதிலாக தான் நம்ம இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். 3 × 4 - 2 அப்போ 12 - 2 10. நெக்ஸ்ட்டு f of -2 இருக்குது கொஸ்டினில். இப்போ -2னா என்ன அர்த்தம் x is equal to -2 தான் போட போகிறோம். -2 எந்த இன்டர்வலில் வருதுன்னு பாருங்கள், செகண்ட். அப்போ இந்த ஈக்குவேஷன் அப்போ f of x is equal to x² - 2 the whole square -2 is equal to -2 whole square பண்ணால் 4 -2 is equal to 2. நெக்ஸ்ட்டு f of 4 + 2 × f of 1. தேர்ட் சப்டிவிஷனில் f of 4 + 2 × f of 1 கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம், ஆல்ரெடி f of 4 கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ அந்த வேல்யூ என்ன f of 4 ஃபஸ்ட் சப்டிவிஷனில் கண்டுபிடிச்சோமோ அப்போ f of 4 is equal to 10. அடுத்து இப்போ 2 × f of 1 கண்டுபிடிக்கணும். அப்போ 2 × f of 1 எங்கே வரும், எந்த ஃபங்க்ஷனில் வரும்னு பாருங்கள். எந்த ஃபங்க்ஷனில் வருது x² - 2ல் வருது. அப்போ f of x is equal to x² - 2 f of 1 தான் போட போகிற எக்ஸுக்கு பதில் 1 சப்ஸ்டிட் பண்ண கிடைக்கும் 1² - 2 -1. இப்போ 2 × f of 1 f of 1ஓட வேல்யூ தான் என்னது -1. அப்போ அதோட 2ஓட அதை மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும் -2. f of 4 + 2 × f of 1 f of 4ஓட வேல்யூ 10 2 × f of 1ஓட வேல்யூ வந்து -2 அப்போ 8. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருப்பாங்க, f of 1 -3 × f of 4 divided by f of -3 எதெல்லாம் ஆல்ரெடி ஃபைன் பண்ணியிருக்கோமோ அந்த வேல்யூ அப்படியே வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இங்கே f of 1 ஆல்ரெடி ஃபைன் பண்ணியிருக்கோமா, f of 1ஓட வேல்யூ என்ன -1 இங்கே இருக்குது. அதே மாதிரி 3 × f of 4 f of 1ஓட வேல்யூ என்ன ஸ்டார்டிங்லேருந்து எழுதிடலாம். f of 1ஓட வேல்யூ என்ன -1. நெக்ஸ்ட்டு 3 × f of 4 f of 4ஓட வேல்யூ வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி 10ன்னு தெரியும். அப்போ 3ஓட மல்டிப்ளை பண்ணி அந்த வேல்யூ வச்சுக்கலாம் 30. நெக்ஸ்ட்டு டிவைடட் பை f of -3 இப்போ -3 கண்டுபிடிக்கிறதான் இதில் எந்த ஃபங்க்ஷன் வருதுன்றதை நம்ம பார்க்கணும். அப்போ -3 எந்த ஃபங்க்ஷனில் வருது, ஃபஸ்ட்டு 2x + 7ன்ற ஃபங்க்ஷனாக தான் வருது. அப்போ அந்த ஈக்குவேஷன்லேயே சப்ஸ்டிட் பண்ணலாமா, 2x + 7 2 × -3 + 7 அப்போ -6 + 7 is equal to +1. இப்போ 3 வேல்யூ ஃபைன் பண்ணியாச்சு. அப்போ ஃபஸ்ட்டு f of 1 -3 × f of 4 divided by f of -3. இப்போ f of 1ஓட வேல்யூ வந்து -1 சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. -3 × f of 4ஓட வேல்யூ 30 f of -3ஓட வேல்யூ 1. இப்போ -31 divided by 1ன்னு வரும். அப்போ -31 தான் ஃபைனல் ஆன்சர்.